அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். கழுகாசலமூர்த்தி கோவிலில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி காணொலியில் நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பதிவு பண்ணுறதுக்காக இந்த காணொலி எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய நேர்காணலில் சொல்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வேண்டுவருக்கு வேண்டும் தரும் அருளை தரும் வரம் தரும் முருகன் அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வள்ளியூர், நல்லூர், இலங்கை, கழுகாசலமூர்த்தி இந்த 4 கோயிலுக்குமே தொடர்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கந்தபுராணம், கம்பராமாயணம், இது எல்லாத்துலேருந்தும் தொடர்பு ஏற்படுத்தியிருக்காரு முருகப்பெருமான். அதான் ஒரு பெரிய அதிசயம். அதே மாதிரி இன்றைக்கி திருநெல்வேலியில் நான் போன கோவில்களில் வந்து சிவனும் முருகனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான எல்லா ஆதாரம் உதாரணங்கள் எல்லாத்தையுமே கண் முன்னாடியே காட்டினார். அதையும் நான் பதிவு செய்கிறேன். என் பின்னாடி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மலை இருக்குது பாருங்கள். ஒரு யானை நிற்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே இங்கேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இந்த கோவில் பற்றி பேசுகிறதுக்கும் இந்த கோவில் மண்ணை மிதிச்சதுக்கும் உண்மையிலே முருகப்பெருமான் கருணை கொடுத்துருக்காருன்ட்டு சொல்லணும். அவரோட ஆசையும் அவரோட அருளும் தான் இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்தை பதிவு செய்கிறேன். புவனகிரின்ட்டு ஒரு கோவில் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இந்த கோவில் பேர் வந்து புவனகிரி. வள்ளியூருக்கு வந்து இன்னொரு பேர் இருந்திருக்கு, பழைய புராணங்கள் பூர்ணகிரின்னு சொல்லி. இந்த கிரியின் முடிகிற கோயில் எல்லாமே கந்த புராணத்தை தொடர்புடையது. இன்னும் நிறைய விஷயங்கள் பதிவு செய்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்கிற சிவபெருமானாக இருக்கட்டும், தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், நரசிம்மராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தனித்துவமாக வாய்ந்ததாக இருக்காங்க. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 4 யுகங்களாக இருக்கிற கோவில் தான் சொல்லணும். வரலாற்றுப்படி 3000 வருஷம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எட்டயபுரம் சமஸ்தானம் அவங்க தான் பாதுகாத்து பேணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே பெரிய புண்ணிய முருகப்பெருமான் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. முருகப்பெருமான் அருளால் இந்த கோயிலுக்கு உலகம் ஃபுல்லாக இருந்து முருகப்பெருமான் தன்னோட எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு வருவாருன்ட்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வள்ளியூர், இந்த கோவில் கழுகாசலமூர்த்தி, இந்த 2 கோயிலுக்குமே இன்னும் கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் கிரிவலம் வந்து பெரிய அளவுக்கு நடைபெறும். யாரெல்லாம் கிரிவலம் வராங்களோ அவங்களாம் வாழ்க்கையை மாற்றுவார் முருகப்பெருமான். அது அவங்களா உணர்ந்து யாரும் இந்த முருக சாட்சியாகவே மாறி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரிவலம் வந்து இங்கே பெருசாக நடைபெற போது இது என்னோட தியானத்திலே உணர்ந்து. அதே மாதிரி இங்கே முருகப்பெருமான் நெற்றி கண்ணோடு இருக்கார். அதுதான் ஒரு பெரிய அதிசயம். நான் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்டேன் முருகப்பெருமான் எதிரில். எனக்கு நெற்றி கண்ணோட காட்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த குருக்கள்கிட்ட கேட்டேன், இங்கே நெற்றிக்கண் சம்மந்தமாக என்ன இருக்கான்னு. ஆமாங்க சார், முருகர் இங்கே ருத்ரநாதராக காட்சி கொடுக்காரு சார். நாங்கள் அங்கே இப்பயும் வந்தால் நீங்கள் பார்க்கலாம், முருகப்பெருமான் நெற்றியில் மட்டும் ஒரு பெரிய வேல் மாதிரி ஒரு சிம்பிள் வச்சுங்க. அது வந்து ஜொலிக்குது அந்த தீபம் பட்டு. அது ஒரு பெரிய அற்புதம். எல்லா புகழும் முருகன். என்னோடய திருநெல்வேலி பயணம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. சென்னை திரும்புகிறேன். இன்னும் நிறைய இருக்குது இந்த மண்ணில் நடந்த அதிசயம். குறிப்பாக திருச்செந்தூருக்கு சமமான ஒரு கோவில் வந்து முருகப்பெருமானை காட்டி போனது எல்லாமே அதிசயம், அற்புதம் தான். விரைவில் அதை பற்றி எல்லாத்தையும் பதிவு செய்கிறேன். வேல் கொடுத்ததாக இருக்கட்டும், அருணகிரிநாதர் பெருமான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த முக்கியமான கோவில் திருநெல்வேலியில் இருக்குது. அதையும் முருகப்பெருமான் தான் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் காட்டினார். இன்னும் நிறைய பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கு நன்றி.